அன்பிற்கினிய உறவுகளுக்கு ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உறவுகளை நம்ம பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில் ஏற்கனவே எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுருக்கிறோம். எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகத்தை பொதுவாக ஆய்வு செஞ்சுருக்கிறோம். இப்போ இன்றைக்கி அவரது மனைவிகள் பற்றிய விஷயங்களை பார்ப்போம். அதனால் மனைவிகள் அப்படின்னா அவருக்கு நிறைய மனைவிகள் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஜாதக ரீதியாக அவரது குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், மனைவிகள் நிறைகளை எப்படி சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ 7க்குடையவன் 4ல் இருக்கிறான், சுகஸ்தானத்தில் இருக்கிறான். அதே நேரத்தில் அப்போ 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய முதல் மனைவியின் மூலமாக இவருக்கு சுகங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்றது இதில் காட்டுது. அப்போ 7க்குடையவன் 6ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்கிறதுனால அப்போ முதல் மனைவிக்கு 6க்குடையோட திசையில் பிரச்சனை வந்திருக்கும். அடுத்து 2ஆம் மனைவி அப்படின்னு சொல்கிறது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்துல யார் இருக்கான்னா லக்னாதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கான். 9க்குடைய செவ்வாய். அப்போ 9க்குடையவன் 9க்குடையவனே 2க்குடையவனாக இருக்கிறான். அதாவது குடும்பாதிபதியே பாக்கியாதிபதியாகவும் ஆகி அவன் 11ஆம் இடத்துல இருக்கிறான். அப்போ 11ஆம் இடம்ன்றது பல தாரங்களை குறிக்கக்கூடியது. அப்போ 2க்குடையவன் 9ஆம் இடத்துல 2க்குடையவன் 9க்கு அதிபதியாகி அவன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பல தாரங்களை சொல்கிறான். அது மட்டுமில்ல, அந்த 11ஆம் இடத்துல ராகும் இருக்கான். அப்போ குடும்பாதிபதி ராகுவோட சேர்ந்துருக்கான் அப்படின்னா என்ன? அப்போ குடும்பம் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ பல குடும்பம் இருக்கும், பெரிய குடும்பமாக இருக்கும். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன சொல்ல வர்றான்? 11ஆம் இடம் இருக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தினுடைய காரகங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தாரம் பல தாரத்தை சொல்லக்கூடியது, பல மனைவிகளை சொல்லக்கூடியது, பல பெண்களின் உறவுகளை சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால அப்போ பல பெண்கள் உறவாக இவருக்கு இருப்பாங்க, பல குடும்பங்கள் இவருக்கு இருக்கும், பல தாரங்களோடு இவருக்கு தொடர்பு இருக்கும், பல தாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. 2, 2, 11, 2, 9, 11 இதை சொல்லுது. சரி, இது மட்டுமா அப்படின்னா 2க்குடையவன் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறான், 5க்குடையவனையும் பார்க்குறான். அப்போ இது என்ன சொல்ல வருது? 2ஆம் இடம் சொல்கிறது குடும்பம், 11ஆம் இடம் என்று சொல்கிறது அதிகப்படியான குடும்பம், 5ஆம் இடம் சொல்கிறது காதல். அப்போ அதிகப்படியான காதலின் மூலமாக பல குடும்பங்கள் இவருக்கு இருக்கும். திருமணத்திற்கு முன்பே இவருக்கு பல உறவுகள் இருக்கும். அப்போ திருமணம் தாண்டிய உறவுகளும் இவருக்கு இருக்கும் அப்படின்றது சொல்லுது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் 11ஆம் இடம் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 3, 11 என்ன சொல்லுது? 11க்குடைய சனி 3ஆம் இடத்துல இருக்கான். அவன் சனி சுக்கிரன் சேர்க்கையாகவும் இருக்கிறான். சில வயதிற்கு மீறிய பெண்களோடும் இவருக்கு உறவு இருக்கக்கூடும் அப்படின்றதும் சொல்லுது. 3ஆம் இடம் தான் திருமணத்திற்கு முந்தைய உறவை சொல்லக்கூடிய இடம். அப்போ மொத்தத்தில் இந்த ஜாதகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பல பெண்களுடன் இவருக்கு உறவுகள் இருக்கும், பல பெண்களை திருமணம் புரிந்திருப்பார் அப்படின்றது தான் இதை சொல்லுது. மொத்தத்தில் இவர் ஒரு காதல் மன்னன் அப்படின்றத காட்டுது. சரி, எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும்? இப்போ திருமணம் அமையணும் அப்படின்னா முதல்ல குடும்பாதிபதி திருமணத்தை கொடுப்பான், 2ஆம் அதிபதி. அடுத்து கலஸ்திராதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பான். அடுத்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் திருமணத்தை கொடுப்பான். அடுத்து பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் திருமணத்தை கொடுப்பான். இந்த 2, 5, 7, 9 இந்த அதிபதிகளுடைய தசா புத்திகளிலே திருமணங்கள் வரும். 11ஆம் இடத்தினுடைய அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவருடைய தசா புத்திகளிலும் திருமணங்கள் அமையும். அப்போ எலான் மஸ்க் அவர்களுக்கு எந்தெந்த தசா புத்திகளிலே திருமணங்கள் அமைந்தது அப்படின்றத பார்ப்போம். அதிகாரப்பூர்வமாக அவருக்கு 4 மனைவிகள் அப்படின்றது நமக்கு தெரியுது. இது எல்லாமே கூகுளில் இதெல்லாம் இருக்குது, தேடி பார்த்தா கிடைக்கும். அப்போ இவருக்கு முதல் மனைவி அமைந்தது 2000ஆவது ஆண்டு. 2000ஆவது ஆண்டிலிருந்து 2008 வரைக்கும் முதல் மனைவியோட 8 ஆண்டுகள் இருக்கிறார். அப்போ 2000 வருஷத்தில் இவருக்கு எந்த தசா புத்திகள் நடந்தது? இப்போ எலான் மஸ்க் அவர்கள் பிறந்தது பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதனால் பிறந்த காலத்திலேயே இவருக்கு சுக்கிர திசை 18 ஆண்டுகள் இருந்திருக்குது.
இப்போ சுக்கிர தசைக்கு அடுத்து சூரிய தசை 1995ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ 95க்கு அப்புறம் சந்திர திசை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ சந்திர திசை நடந்த 2000ஆவது ஆண்டிலே இவருக்கு ஒரு திருமணம் நடந்திருக்குது. இப்போ சந்திரன் யார்? அஞ்சுக்குடையவனாக இருந்து அவர் அஞ்சுக்குடையவன் முதல் திருமணத்தை கொடுத்துருக்கிறான். அதே அஞ்சுக்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறான். அப்போ அஞ்சுக்குடையவனாகி திருமணத்தை கொடுத்துட்டான் முதல்ல. அடுத்து 6குடையவனாகி பிரச்சனையும் அவன் கொடுப்பான். அது அவன் தசையில் கொடுக்கலாம், இல்லை அதற்கு அடுத்த தசையிலையும் கொடுக்கலாம். அப்போ சந்திர தசை 5ஆம் அதிபதியினுடைய தசை காலகட்டத்தில் இவருக்கு முதல் திருமணம் நடந்தது. 5ஆம் அதிபதி முதல் கல்யாணத்தை கொடுத்துட்டான். அப்போ 2008 வரைக்கும் இந்த திருமண வாழ்க்கை இருந்திருக்குது. 2008 இவர்களுக்குள் பிரிவாகி அதற்கு அடுத்து 2010ஆம் ஆண்டில் 2வது திருமணம் ஆகியிருக்கிறது. 2010 2012 வரைக்கும் 2 ஆண்டுகள் மட்டும் அந்த திருமண வாழ்க்கை இருந்திருக்குது. 1995 2005 வரைக்கும் இவருக்கு சந்திர தசை போய்கிட்டு இருந்திருக்கு. 5குடையவன் திசை. 5குடையவன் திசையில் முதல் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்து சந்திர தசைக்கு அடுத்து 2005 2012 வரைக்கும் செவ்வாய் திசை போய்கிட்டு இருக்கு. முதல் மனைவி 6ஆம் அதிபதியான 6குடையவனான சூரியனோடு சேர்ந்திருப்பதால் அந்த 6ஆம் அதிபதி பிரிவினையை கொடுத்துட்டார். அப்போ 6குடையவன் பிரிவினையை கொடுத்துட்டான். அடுத்து செவ்வாய் 2குடையவன், அவனே 9குடையவன், அவனே 11ஆம் இடத்துல இருக்கிறான். அப்போ 2குடையவன் குடும்பாதிபதி அடுத்து குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டான். அவனோட தசா காலகட்டமான 2005 2012 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் 2010ஆம் ஆண்டு அவருக்கு மறுபடியும் ஒரு திருமணத்தை குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டான். இந்த திருமணம் எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா 2010 இருந்து அதே செவ்வாய் தசை முடியறதுக்குள்ளேயே அந்த செவ்வாய் குடும்பத்தையும் கொடுத்துட்டு அவனோட தசா இறுதி காலகட்டமான 2012 இறுதியிலேயே அவனுக்கு பிரிவையும் கொடுத்துட்டான். அப்போ 2வது திருமணம், 2ஆம் அதிபதி கொடுத்த 2வது திருமணமும் பிரிவினையில் முடிந்தது. இப்போ அதுக்கடுத்து செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு ராகு தசை ஆரம்பிச்சது. இப்போ செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகு தசை 2012 2030 வரைக்கும் இப்போ ராகு தசை போய்கிட்டு இருக்கு. இப்போ ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறான். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அடுத்த திருமணத்தையும் கொடுக்குறான். ராகு தசை காலகட்டமான 2012 2030க்குள்ள 2013ஆம் ஆண்டு இவருக்கு 3வது திருமணமும் நடக்குது. 2013 அந்த திருமணம் 2016 வரைக்கும் நீடிச்சிருக்கு. 2018 மறுபடியும் 4வதாக ஒரு திருமணம் இவருக்கு நடக்குது. அதாவது 4வது மனைவி. இப்போ திருமணம் நடந்துச்சா நடக்கலையா, பிரிஞ்சாங்களா பிரியலா, முதல் மனைவி மட்டும் முறைப்படி பிரிஞ்சிருக்காங்க. மற்ற எல்லோரோடும் இவருக்கு உறவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இவருக்கு முதல் மனைவி மட்டும்தான் 6ஆம் அதிபதியோட கலஸ்தரகாரகன் இருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த திருமணங்கள், அடுத்தடுத்த உறவுகள் இவருக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கான பராமரிப்பு இவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருந்து பல தாரங்களை சொல்வதாலும் 2குடையவன் 9குடையவனாகி அவனே 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பல தாரங்கள் இவருக்கு, பல குடும்பம், பிரம்மாண்டமான குடும்பம் இருந்தே தீரும். அப்போ தசரதன் மாதிரி பல மனைவிகள், பல குழந்தைகள் இவருக்கு இருந்தே தீரும். இப்படி ராகு 2 திருமணங்களை இவருக்கு கொடுத்துருக்கிறார். ராகுனாலே பிரம்மாண்டம் தானே. ராகு தசை காலகட்டத்தில் 2013 2016 வரைக்கும் ஒரு மனைவியும், 2018 2021 வரைக்கும் இன்னொரு மனைவியோட தொடர்பையும் கொடுத்துருக்கிறான். இன்னும் நிறைய பெண்களோட இது நமக்கு வெளியில் தெரிஞ்சது இந்த 4. ஆனால் இதையும் தாண்டி இவருக்கு நிறைய உறவுகள், நிறைய பெண்களோட உறவுகள் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கட்டங்கள் சொல்லுது. 11ஆம் இடம் ராகு சொல்கிறான், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொல்கிறான், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கிரன் சொல்கிறான். இது எல்லாமே இவரது ஜாதகத்திலே நாம் பார்க்குறப்ப இது ஒரு காதல் மன்னன் அப்படின்றத மட்டும் சொல்லுது. பிரம்மாண்டமான குடும்பாதிபதி அப்படின்றதையும் சொல்லுது. அதே போல் மனைவிகள் நிறைய அமைஞ்சது போல் குழந்தைகளும் இவருக்கு நிறைய இருக்கும். ஏறக்குறைய 14 குழந்தைகள் வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு செய்தி. ஆனால் இது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ குழந்தைகளை எப்படி நாம் பார்க்கறது அப்படின்னா, அதற்கு ஒரு பழமையான ஒரு சூத்திரம் இருக்குது. பொதுவாக குழந்தையை நாம் எப்படி பார்ப்போம்? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள். அப்போ 5 குடையவன் குரு இவங்களெல்லாம் வச்சு அது ஆண் கிரகம், பெண் கிரகம், அந்த ஸ்தானம் ஆண் பாவம், பெண் பாவம், இதுகள்லாம் வச்சு இத்தனை ஆண் குழந்தை, இத்தனை பெண் குழந்தைகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத ஒரு கணிதம் இருக்குது. ஓரளவுக்கு 70-80% அது சரியாகவே இருக்கும். அப்போ இதை தாண்டி பழமையான ஒரு சூத்திரம், ஒரு கணிதம் இருக்குது குழந்தைகளை பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஒரு சில ஜோதிடர்கள் இதை பார்க்குறாங்க. இதுவும் ஏறக்குறைய ஒரு 60% சரியாக இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போம். ஏன்னா 5ல் கேது இருக்கிறான், குழந்தை தடையா அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்லுவாங்க. 5ல் கேது இருக்குது, குழந்தை பிரச்சனை, குழந்தை தடையாக இருக்கும், தாமத குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு 5ல் கேது இருந்தாலும் குரு 9ல் இருக்கிறார். குழந்தை காரகாதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். இது ஒன்று வக்ரமாக இருக்கார். வக்ரம்னாலே என்னது, அந்த அவருடைய இயல்புக்கு மாறாக கொடுப்பார். இயல்பாக ஒரு குழந்தை கொடுப்பார்னா ஒரு டஜன் குழந்தையை கொடுத்துருவார். அந்த அளவுக்கான இயல்புக்கு மாறான ஒரு நிலை இருக்கார். நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 5 குடையவன் சந்திரனும் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த 5க்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். 5க்கு 6ஆம் இடம்ன்றது 5க்கு 2ஆம் இடம் தானே, 5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் தானே 6ஆம் பாவம். அப்போ அது வளர்ச்சியை தான் காட்டுது. இப்போ 5ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் அப்படின்னா, செவ்வாய் தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறான். இப்போ 5 குடையவன் யாரோடலாம் இருக்கான்னா, 5 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கான். அப்போ குழந்தைகளை இதை வச்சு மட்டும் நம்ம குழந்தைகளை கணக்கு பண்ண முடியுமா அப்படின்னா, நாம் சரியாக கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா 5ல் கேது இருக்குது. இப்போ பழமையான அந்த சூத்திரத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம். இப்போ அந்த பழைய ஒரு முறை, ஒரு சில ஜோதிடர்கள், மிக மிக பழமையான ஜோதிடர்கள் இதை பார்க்குறாங்க. இந்த முறையை நாம் பார்ப்போம். 5ல் கேது இருக்குது, அப்போ குழந்தை தடையா அப்படின்னா, பரவலாக பார்த்தோம்னா, பருவட்டாக பார்த்தா 5ல் கேது குழந்தை தடை இல்லை தாமதத்தை தான் சொல்லுது. அதே இதில் 5 குடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறான், ருணரோகஸ்தானத்தில். இப்போ அதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது. ஆனால் குரு நல்லா இருக்கிறாரு, அப்போ குழந்தை பாக்கியம் இருக்குது. அப்போ எத்தனை குழந்தைகள் அப்படின்றத நம்ம கணக்காக சொல்ல முடியுமா அப்படின்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் அதிபதியின் நிலை, 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், குருவின் நிலையை வச்சு குழந்தைகள் எத்தனை இருக்கும்னு சொல்லுவோம். அது ஆண் கிரகம், பெண் கிரகம் வச்சு சொல்கிறோம். ஆனால் எலான் மஸ்குக்கு அது பொருந்தாது. ஏன்னா இவருக்கு ஏகப்பட்ட மனைவிகள், ஏகப்பட்ட குடும்பங்கள் அப்படின்றது அவர் ஜாதகம் சொல்லுது. அப்போ இதை கணக்கிடுறதுக்கு பழைய முறை, ஒரு சில ஜோதிடர்கள், பழைய ஜோதிடர்கள் சில கணக்குகள் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த முறையில் நாம் இதை கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த பழமையான விதி சூத்திரம் எப்படின்னா, அந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களின் பலத்திற்கு ஏற்ப, நிலைக்கு ஏற்ப எண்ணிக்கையை சொல்லுது. இப்போ ஒரு கிரகம் உச்ச வீட்டிலிருந்து குழந்தை ஸ்தானத்தை பார்த்தால், இப்போ உச்சமான கிரகத்துக்கு 6 பாயிண்ட். அதே இது மூலத்திரிகோண வீடாகி அந்த வீட்டிலிருந்து அந்த ஸ்தானத்தை பார்த்தா 5 பாயிண்ட். அதே இது ஆட்சி வீடாகி ஆட்சி வீட்டிலிருந்து கிரகம் அந்த ஸ்தானத்தை பார்த்தா அதுக்கு 4 பாயிண்ட். அதே இது நட்பு வீட்டிலிருந்து பார்த்தால் 3 பாயிண்ட். பகை வீட்டிலிருந்து பார்த்தா 1 பாயிண்ட். அது நீசமாகி பார்த்தா 0 பாயிண்ட் கிடையாது. இதே இது வக்ரமாகி பார்த்தா, அது உச்ச வீடாக இருந்து வக்ரம்னா 6 12. மூலத்திரிகோண வீட்டிலிருந்து வக்ரமாகி பார்த்தா அது 5 10. அதே இது ஆட்சி வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா 4ன்றது 8. அதே இது நட்பு வீட்டிலிருந்து வக்ரமாகி பார்த்தா 3ன்றது 6. இப்போ யாரெல்லாம் 5ஆம் இடத்தை, குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ கேது குழந்தை ஸ்தானத்தில் இருக்கார், தடை. அப்போ கேதுவை நாம் கணக்கில் எடுக்க வேண்டாம், அவர் தடை பண்ணுவார்னு சொல்லிட்டோம்ல. அப்போ அவர் தவிர்த்து யார் பார்க்குறார்? இப்போ சனி பார்க்குறார் 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக. அப்போ சனியினுடைய வீடு என்ன? சனி சுக்கிரன் தன்னோட நட்பு வீட்டிலேருந்து பார்க்குறார்.
அப்போ சனி நட்பு வீட்டிலேருந்து பார்க்கறதுனால 3 பாயிண்ட், அப்போ 3. அடுத்து யார் பார்க்குறா? இப்போ செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார். செவ்வாய் பார்க்குற வீடு என்னது? செவ்வாய் இருக்கிற இடம் 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடம் மட்டுமில்லை, செவ்வாய் உச்சமாகி பார்க்குறார். அப்போ உச்ச பலன், உச்சமாகி பார்க்கறதுனால செவ்வாய்க்கு 6 பாயிண்ட். அப்போ 6, சனிக்கு ஒரு 3, 9. அடுத்து யார் 5ஆம் இடத்தை பார்க்குறா? அடுத்து குரு பார்க்குறாரு. குரு யார் வீட்டிலேருந்து பார்க்குறார்? அவரோட நட்பு வீட்டிலேருந்து பார்க்குறார். அப்போ நட்பு வீட்டிலேருந்து பார்க்கறதுனால 3 பாயிண்ட். அதே இது அவர் வக்ரமாகி பார்க்கறதுனால இப்போ 3 பாயிண்ட்ன்றது 6 பாயிண்ட். அப்போ குருவுக்கு ஒரு 6, செவ்வாய்க்கு ஒரு 6, 6 12. அடுத்து ஆட்சி பெற்ற சனிக்கு ஒரு 3, 15 குழந்தைகள் வரை இவருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் அவரோட குழந்தை ஸ்தானம் சொல்லுது. ஆனால் 14 குழந்தைகள் வரை இருப்பதாக சில செய்திகள், தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. இருந்தாலும் 14 குழந்தைகள் வரை இருப்பதாகவும், பல மனைவிகள் இருப்பதாகவும், அதிகாரப்பூர்வமாக 4 மனைவிகள் வரை வெளியே தெரிந்ததாகவும் தெரிகிறது. அப்போ ஜாதக கணிதம், நம்ம பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்றது எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்குது. ஒருவர் காதல் மன்னனாக இருப்பாரா? எத்தனை மனைவிகள் இருக்கும்? எத்தனை குழந்தைகள் அவருக்கு இருக்கும்? அப்படின்றத அந்த காலத்தில் கணித்த அந்த கணிதம் அப்படின்றது எந்த காலத்திற்கும் பொருந்துவதாகவே இருக்கிறது. எலான் மஸ்க் அவர்களுடைய ஜாதகத்திலே கணக்கச்சிதமாக சரியாக இருக்கிறது. நன்றி உறவுகளே. மீண்டும் நல்லதொரு ஜாதக ஆய்விலே சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.